பெஞ்ச் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 350 ருபீஸ்ல எப்படி வந்து கம்மியான ரேட்ல ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். 30 வாட் ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கு ஆடியோ டீகோடர் வேணும். அதுக்கு 30 வாட் போர்டு வேணும், ஆம்பிளிஃபையர் போர்டு. இதில் 2 15 வாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவுட்புட்டாக. ரெகுலேட்டர் ஐசி வேணும் 7805. அதுக்கடுத்தது இதுமாரி ஒரு கனெக்டர்ஸ் வேணும். ஆடியோ அவுட்புட்டு இது வழியாக தான் நம்ம வெளில எடுப்போம். அதுக்கடுத்து கனெக்டிங் ஒயர்ஸு, 12 வோல்ட் டிசி ஜாக்கு, அதுக்கடுத்து சுவிட்ச் வேணும். இப்போது எப்படி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆடியோ டீகோடருக்கு ஒரு ஹோல்ஸு, அதுக்கடுத்து ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு ஹோல்ஸு, சுவிட்சுக்கு ஒரு ஹோல்ஸு, அதுக்கடுத்து டிசி ஜாக்குக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது ஆடியோ டீகோடர் வந்து அதோட இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் ஸ்க்ரூ போட்டு கூட டைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டம்மியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆடியோ அவுட்புட் வர கனெக்டர்ஸை வந்து பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கிளிப் டைப் தான், அப்படியே கிளிக் பண்ணி இது பண்ணி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிசி ஜாக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுமாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ போர்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டுன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஆடியோ டீகோடரில் 3 ஒயர் அவுட்புட்டாக வரும். அதை வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து சால்ரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸ் ஸ்பீக்கரோட 2 அவுட் வரும். அது வந்து லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து கரெக்டாக வந்து சால்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பீக்கருக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஒரு சுவிட்ச் எடுத்துக்கோங்க. டிசி ஜாக்லேருந்து வர ரெட் கலர் ஒயர் வந்து சுவிட்சில் வந்து சால்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ சுவிட்சிலேருந்து ஒரு பாசிட்டிவ் ஒயர் வரும், அதுக்கடுத்து டிசி ஜாக்லேருந்து ஒரு நெகட்டிவ் ஒயர் வரும். ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா +24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். சுவிட்சிலேருந்து வர பாசிட்டிவ் ஒயரும் டிசி ஜாக்லேருந்து வர நெகட்டிவ் ஒயரும் வந்து சால்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ சால்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டர் ஐசி எடுத்துப்போம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா இன்புட்டு, செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, தேர்டு பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. இதில் வந்து இன்புட் எவ்வளோனா கொடுக்கலாம், பட் ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு தான் வரும். நம்மளுக்கு ஆடியோ டீகோடர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் ரெகுலேட்டர் ஐசியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆடியோ ஆம்பிளிஃபையரில் வர 2 ஒயரை வந்து ஃபஸ்ட்டு பின்லையும் செகண்ட் பின்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஆடியோ டீகோடர்லேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து தேர்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட கனெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ டீகோடர்லேருந்து லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு வரும், அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்பீக்கருக்கு 2 ஒயர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆடியோ ஆம்பிளிஃபையரோட இன்புட்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அது வந்து ரெகுலேட்டர் ஐசியில் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கோங்க. ரெகுலேட்டரோட அவுட்புட்டை வந்து ஆடியோ டீகோடருக்கு கொடுத்துருங்க. ஆடியோ டீகோடருக்கு 2 ஒயர் போவோம் ரெகுலேட்டர் ஐசிலேருந்து. இப்போது ஸ்பீக்கர் கனெக்ஷன் போயிடுவோம். ஸ்பீக்கர் வந்து ஒயிட் கலர் வந்து பாசிட்டிவ், ப்ளூ கலர் வந்து நெகட்டிவ். கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கனெக்டரில் எதுவுமே சால்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அதோட இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளூ கன்னை வந்து அப்ளை பண்ணி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதுனாலும் டைட் பண்ணிக்கோங்க. இதுமாரி போர்டை கூட க்ளூ கன்னை வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 வோல்ட் 1.8 ஆம்பியர் வந்து அடாப்டர் எடுத்து வச்சுருக்கேன். 12 வோல்ட் இன்புட் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆகுது. ஸோ சர்க்யூட்லாம் கரெக்டாக இருக்குது.
இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குல்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு கார்ட்போர்டை வச்சு. க்ளோஸ் பண்ணி அதுவும் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது வந்து உங்களோட விஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. இப்போது கனெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். நான் வந்து ஸ்பீக்கரோட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இப்போ இதை வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேர் பண்ணியாச்சு. இப்போ சவுண்ட் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆம்பிளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டி பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.